நீங்கள் இந்த பேட்டி எடுக்கிறதுக்கு முதல் நாள் நேற்று வரைக்கும் நடந்த 2 புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் ஜெயிப்பார்னு சொல்லுது. ஒரு புள்ளிவிவரம் அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு கேட்டிருக்காங்க, நீங்கள் யாருக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவரை எதிர்த்து ஒரு 4 பேர் இருக்காங்க இன்டர்னல் பார்ட்டிலேயே. அந்த 4 பேருக்குமே ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறாங்க அதே மக்கள். அதில் 60% ஒருத்தருக்கு போட மாட்டேன், கண்டிப்பாக போட மாட்டேன், இவருக்கு போட்டால் தான் போடவே மாட்டேன் அப்படின்னு 60, 40, 50ன்னு முடித்து அங்கேயும் யாருக்கு ஓட்டு போடுவோம்னா மெம்மதானி ஓட்டு போட சொல்கிறாங்க. ஸோ எந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தாலுமே அவருக்கு வந்து ஒரு ஹீரோயிசம் வந்து டெவலப் ஆகிடுச்சு. அது குறிப்பாக இளைஞராக இருக்கார். அப்புறம் ஜூயிஷ் மக்களோட பிரச்சனைகளை அங்கே வந்து உதாரணமாக அமெரிக்காவில் வாழ்கின்ற எல்லா மக்களுமே இப்போ நான் உட்பட ஜூயிஷ் மக்கள் தவறு பண்ணுறாங்க, ஜூயிஷ்லாம் மோசம், அவங்கள வந்து கண்டிக்கணும் அப்படின்னு பேசினா அதுக்கு பேர் ஆன்டிசெமிட்டிசம்னு பேர். அந்த ஆக்டில் என்னை கைது பண்ண முடியும், அந்த ஆக்டில் என்னை எல்லாம் பண்ண முடியும். இவர் பண்ணுறது ஆன்டிசெமிட்டிஸ் ஆக்டில் வருமா அப்படின்னு ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற யூதர்களே வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் நியாயத்தை தானே பேசுகிறாரு. காசாவில் வந்து பட்டினி கிடக்கிறாங்கல்ல, அந்த 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 பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும் இல்லையா, அவங்க பாவம் இல்லையான்னு சொல்கிறத ஆதரிச்சதுனால தான் அவர் ஆதரிக்கிறாங்க.